குடும்பத்துல தலைமுறை தலைமுறையாக முன்னோர்களால் வழிபட்டு வரும் தெய்வத்திற்கு தான் குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை தெய்வங்களை நம்ம வழிபட்டாலும் கூட குல தெய்வத்தை வழிபட்டு அந்த தெய்வத்தின் அருளை பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். குல தெய்வத்தின் அருள் இருந்தா மட்டுமே வீட்டுல நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், செல்வம் இது எல்லாமே நிலைத்து கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. குலத்தை காக்கும் குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குல தெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டிய சிறந்த நாள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. குல தெய்வத்தை முன்னோர்கள் வழிபட்ட முறையை நம்மளும் பின்பற்றி அதனை அப்படியே வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். குல தெய்வத்தை எந்த கிழமையில் சென்று வழிபட்டோன்னா தெய்வத்தின் முழுமையான அருளை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாமும் அதையே பின்பற்றணும். குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திற்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஒன்று. இஷ்ட தெய்வம் அப்படின்னு எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று. குல தெய்வம் தெரிந்தவங்க குல தெய்வத்தை தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஆனால் சில பேருக்கு பார்த்தோன்னா குல தெய்வமே எனக்கு எதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க குல தெய்வத்தை தெரிந்து கொள்ள நினைத்தீங்க அப்படின்னா தினமுமே பூஜை அறையில் நெய் விளக்கேற்றி வைத்து மனதார வழிபாடு செய்யலாம். குல தெய்வம் எது அப்படின்னு தெரியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு 48 நாட்கள் தொடர்ந்து நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோன்னா யாராவது உறவினர்கள் மூலமாகவோ அல்லது கனவுல கூட குலதெய்வம் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். இது அனுபவபூர்வமாக நடந்த உண்மை. அப்படியாப்பட்ட அந்த குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ போய் கண்டிப்பாக அங்காளி பங்காளிகளோட போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குடும்பத்தோட அங்காளி பங்காளிகளோட சேர்ந்து போகும் பொழுது குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னும் திருப்தி அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. குலதெய்வ கோவில் வெகு தொலைவில் இருக்குது, அடிக்கடி போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் குல தெய்வத்தை மனசார நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி குல தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கும் குல தெய்வ கோவிலுக்கு போவதற்கும் எல்லா நாட்களும் விசேஷமானது அப்படின்னு சொன்னாலும் கூட அமாவாசையும் பௌர்ணமி இந்த 2 நாட்களும் குல தெய்வ வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் குலதெய்வ கோவிலுக்கு நேரில் போயோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு ஏதாவது படையல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதனால் குல தெய்வம் அருள் அப்படிங்கிறது வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். அதே போல் இந்த 2 நாட்களில் குல தெய்வத்திற்கு நேர்த்தி கடன் நிறைவேற்றுவதோடு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது. கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குல தெய்வத்தை வழிபட்டு குல தெய்வத்தின் பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுவது என்ன கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை தான். குல தெய்வம் வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை. முடிந்தவரை ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல தினமுமே குல தெய்வத்தின் பெயரை 3 முறை வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது தீபம் ஏற்றும் பொழுது காலையும் மாலையும் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அன்றாட பூஜை செய்யும் பொழுது குல தெய்வத்தை மனதார நினைத்து குல தெய்வத்தின் பெயரை மனதார உச்சரித்து எங்களை நல்லா வாழவை, இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்கணும், எல்லாத்தையும் நல்லபடியாக நடக்க அருள் செய் குலதெய்வமே அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு தினசரி பணிகளை நம்ம செய்தோன்னா நிச்சயமாக குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். குலதெய்வத்தின் ஆசி நமக்கு கிடைச்சிட்டாலே நம் வாழ்நாள் முழுக்க நம் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றியும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி குல தெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு வீட்டின் நிலை வாசலிலும் அவங்கவுங்க வீட்டின் குல தெய்வம் வீற்றிருக்கும் அப்படின்னும் அந்த வீட்டை பாதுகாக்கும் ஒரு அரணாக அந்த குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது. முடிந்தவரை குல தெய்வத்தை மனதார தினமுமே நினைத்து எப்பப்பெல்லாம் போக முடியுதோ அப்போது எல்லாரோடையும் குடும்பத்தோடு அந்த குலதெய்வ கோவிலுக்கு போய்
முன்னோர்கள் செய்த வழிபாட்டு முறை, படையல் வைப்பது, பொங்கல் வைப்பது, மாவிளக்கு போடுவது, இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு வந்தாங்களோ வழி வழியாக, அதே வழியில் அந்த குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிக ஒரு ஊர்துணையாகவும் இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.